காலம் கிரகங்கள் கையில் உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, அஷ்டம சனியில் திருமணம் நடக்குமா, திருமணம் செய்யலாமா என்ற பதிவை பற்றித்தான். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப், புதிய வரலாறு யூடியூப் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு வரும். பல நுட்பங்களை நான் தெரிவிக்கிறேன். ஈரோடு மாநாட்டில் என்னுடைய மதிப்புமிக்க பேராசான் ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் 2வது முறையாக ஜோதிஷ பானு என்ற விருதினை எனக்கு அளித்து உற்சாகமூட்டியிருக்கிறார்கள். அதை இந்த சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அதை நான் அர்ப்பணிக்கிறேன். நன்றி. இப்போ இன்றைக்கி இந்த பதிவை நம்ம பார்ப்போம். என்ன பதிவு? அஷ்டம சனியில் திருமணம் நடக்குமா, செய்யலாமா? ஜோதிடத்தில் ஒரு வார்த்தையில் பதில் இல்லை. நான் அடிக்கடி கூறுவது அதுதான். அஷ்டம சனி 8ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது குடும்பஸ்தானத்தை பார்க்கும். அப்பொழுது அங்கே சரியில்லாத பலன்கள் நடக்கும். தொழிலை புரட்டி போடும். சில சம்பவங்கள், அதாவது கசப்பான சம்பவங்கள் நடக்கும். குடும்பத்தில் கரைச்சல்கள் வரும். அப்படின்னு பொதுவான விதியாக இருந்தாலும் எல்லாருக்கும் அது அமையாது. அப்படிங்கிறத பார்த்துக்கணும். முதல்ல நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். நம்ம ஜாதகம் வலுவானதாக இருந்தால், அடுத்து சனிக்கிரகம் கெடுதல் செய்யாத அமைப்பில் இருந்தால், பௌர்ணமி யோகத்தில் இருந்தால், தசாபுத்திகள் நன்றாக இருந்தால், இந்த அஷ்டம சனி எறும்பு கடித்தது போல் இருக்கும். அப்போ லக்கணமும் ஜாதகமும் சரியில்லாமல், இது அமாவாசை அமைப்பிலையும் பௌர்ணமி யோகத்தில் இருந்தால் கூட கிரக நிலைகள் சரியில்லாமல் இருந்தும், சனி கடுமையாக இருந்து இந்த சனி தசை நடக்கும் பொழுது திருமண அமைப்பை கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்போ சுய ஜாதகத்தை பார்த்து தான் எதையுமே முடிவு சொல்லணும். அஷ்டம சனியில் எல்லாருக்கும் பாதிக்குன்னு சொல்லவே கூடாது. சில ஜோதிடர்கள் வருஷ பலன், இந்த மாத பலனில் அஷ்டம சனி, இப்போ எந்த காரியமும் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரத்திற்கு எதிரான கருத்து. அதைத்தான் நான் அடிக்கடி வலியுறுத்துகிறேன். இப்போ நான் இந்த விளக்கப்படத்தில் பார்ப்போம். அஷ்டம சனியில் திருமணம் செய்யலாமா, செய்யுமா, நடக்குமா? கடகராசியை போட்டிருக்கேன். முதல்ல சனி சுபத்துவங்கிற அமைப்பு போட்டிருக்காங்க. சனி சுக்கிரன் இணைவு. இங்கே சுக்கிரன்கிறது ஒரு நல்ல வெளிச்ச கிரகம், சனியோட இணைஞ்சிருக்கு. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி யோக ஜாதகத்தில் இந்த பாவக்கிரகங்கள் வெளிச்ச கிரகங்களோடு குரு சுக்கிரனோட நெருங்கி இணைஞ்சிருக்காது. நெருங்கி இணைந்தால் சனி சுபத்துவமாகும். இந்த கிரகம் பலம் இல்லாமல் போகும். ஆக யோக ஜாதகத்தில் அலாட்டாக இருக்கும். ஒரே ராசியில் பாதிக்காத அளவுக்கு இருந்து இந்த சுக்கிரன் சனியை சுபப்படுத்துகிறாரு. குரு பார்வையும் இருக்குது. குரு இருக்கக்கூடிய சூரியன் பௌர்ணமி யோகத்தில் பிரமாதமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது கடக ராசிக்கு 12 லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த அமைப்புகள் இப்படி சனி நன்மை தரும் அமைப்பில், அதாவது கெடுதல் செய்யாத அமைப்பு தான் சனி. நன்மை தருவதுங்கிறது அப்புறம். கெடுதல் செய்யாத அமைப்பில் இருந்து தசாபுத்திகள் நன்றாக இருக்கும் பொழுது, லக்கணம் நல்லாக இருந்து, குடும்பஸ்தானம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும்போது, புத்திர பாக்கியம் அமைப்பு நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். இதே ஒரே கருத்து தான். அப்போ அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து தான் இந்த விஷயத்தை முடிவு பண்ணணுங்க. அடுத்து இன்னொரு அமைப்பு போட்டிருக்கேன். இது பாவத்துவமான அமைப்பு. பாவத்துவம் என்ன? சரியில்லாத பலன்னு அர்த்தம். சனி, சூரியன், செவ்வாய், கேது எதிர்த்தாப்புல கேது. புதன் சந்திரன் இங்கே பௌர்ணமி கிடையாதுங்க, அமாவாசையாக வந்துட்டு இருக்காரு. அமாவாசையை நோக்கி வந்துட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அந்த இடத்துல புதன் போகிறது. இந்த அமைப்பு இப்படி இருக்கிற போது எந்த கடகராசியாக இருக்கும் பொழுது, எந்த லக்கணமாக இருந்தாலும் சனி செவ்வாயோடு இணையக்கூடாதுங்க, சூரியனோடு இணையக்கூடாது. கேது வேற இங்கே இருக்கிறது ஒரு பாவத்துவமான அமைப்பு. இந்த இடத்த அதிபதியும் சந்திரனோட, பிடிக்காத சந்திரனோட, புதனுக்கு சந்திரன் ஒரு பகை அமைப்பாக இருக்கும். சந்திரனோட அமாவாசை அமைப்பில் இருக்கிற சந்திரனோட சேரும் பொழுது சனி கடுமையான பலனை செய்வார். இந்த நேரத்தில் திருமண அமைப்பு
வந்துச்சுன்னா இப்படிப்பட்ட அவங்களுக்குலாம் லேட்டாக தான் திருமணம் பண்ணணும். ஆணாக இருந்தால் 32, பெண்ணாக இருந்தால் 27 வயசு இந்த மாதிரி தான் செய்யணும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி திருமண அமைப்பு வந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஜோதிடம் வந்து சரியான வழிகாட்டி, நல்லா தெளிவாக பார்க்கக்கூடிய ஜோதிடம். நான் மட்டும் இல்லை, தெளிவாக பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. 10 பொருத்தம்ங்கிறதெல்லாம் வகைக்கு ஆகாது, அதில் ஒன்றுமே கிடையாது. அப்படிலாம் பார்த்தோம்னா என்ன நடக்குங்கிறது தெரியாமல் நம்ம வந்து தவறான பாதைக்கு போவோம். ஆகவே இந்த சனியுடைய அந்த சுபத்துவ பாவத்துவ நிலைகளை நம்ம பார்த்துட்டு, அஷ்டம சனி வந்தாலும் 7.5 சனி வந்தாலும் திருமணம் நடக்கும். எனக்குன்னா 7.5 சனி காலத்தில் தான் திருமணம் நடந்தது. ஏன்னா இங்கே சனி எனக்கு கடுமையான நிலைகளே இல்லை, குரு பார்த்த அமைப்பில் இருக்கிறதுனால நடக்குது. இதே ஒரு கருத்து தாங்க. முதல்ல வெளிச்சம், இருட்டு, இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். சனிக்கிரகம் எந்த ஜாதகத்துலேயும் திருமணத்துக்கு மட்டும் இல்லை, சனி செவ்வாயில் லக்கணத்தை தொடர்பு கொண்டா அசம்பந்தமாகவும் கோபக்காரராகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல குணங்களே இருக்காதுங்க, அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். ஆகவே அஷ்டமச்சனி, கடகராசிக்கு அஷ்டமச்சனி காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்று ஒரே வார்த்தையில் சொல்லவே கூடாது. சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால், ஜாதகம் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா கிரக விளக்கத்தோடு அருமையாக நல்ல தீர்வாக நான் சொல்கிறேன். இந்த தயவுசெய்து இதை பார்க்கக்கூடிய மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய வரலாறு டிவி அந்த அஸ்ட்ரோ சாய் செல்வம் பாருங்கள். அடுத்தடுத்து நுட்பமான வீடியோக்கள் நிறைய தர இருக்கேன். ஃபேஸ்புக்கில் சாய் செல்வம் போனீங்கன்னா அதுலேயும் நிறைய கருத்துக்கள் இருக்குது. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான மதுரை ஜோதிடர் ஜோதிஷ் பானு சாய் செல்வம்.